ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். நேற்று நம்ம மார்க்கெட்ல ஒரு செம்ம ராலி பார்த்தோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மாசா மேல போனாலும் ராத்திரி யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தா கொஞ்சம் ஷாக் தான். டவ் ஜோன்ஸ் மற்றும் நாஸ்டாக் ரெண்டுமே பலமான அடி வாங்கியிருக்கு. நேற்று ராத்திரி டவ் ஜோன்ஸ் 99 புள்ளிகள் சரிந்து 46,109ல முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் சுமார் 200 புள்ளிகள் சரிந்து 23,988ல இருக்கு. இதற்கு காரணம் ஏஐ வார். அமேசானோட புதிய ஏஐ டூல்ஸ் ரிலீஸ் ஆனதால மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுளோட ஆதிக்கம் குறையும்னு பயந்து முதலீட்டாளர்கள் டெக் ஸ்டாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார் டென்ஷன். ஈரான் போர் பதற்றம் அதிகரிச்சதால க்ரூட் ஆயில் விலை $104 நிலையை தொற்றுச்சு. இது இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும் என்பதால மார்க்கெட்ல பயம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? பேங்க் நிஃப்டி நேற்று 52,605ல மாசா நின்னாலும் இன்னைக்கு 52,950ல இருந்து 53,200 ரேஞ்ச் ஒரு பெரிய சுவரா இருக்கும். சப்போர்ட் கீழே விழுந்தா 52,200 முதல் சப்போர்ட். அதை உடைத்தால் 51,800 தான் முக்கியமான தலைவலி லெவல். நிஃப்டி 23,000 தொட ரெடியா இருக்கு. ஆனா 23,050ல இருந்து 23,100 ஒரு பெரிய தடையா இருக்கும். சப்போர்ட் 22,750 உடனடி சப்போர்ட். நிஃப்டியோட லக்ஷ்மன் ரேகா லெவல் 22,470. இதை தாண்டி கீழே போனா நிலைமை கஷ்டம்தான். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி என்பதால் 2:30 மணிக்கு அப்புறம் பெரிய மூவ்மெண்ட் இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 74,500ல இருந்து 74,600 ஒரு ஸ்பீட் பிரேக்கர். 75,000க்கு மேல போனாதான் ஜாக்பாட். சப்போர்ட் 73,500 உடனடி சப்போர்ட். ஆனா உண்மையான லக்ஷ்மன் ரேகா 72,500 தான். கவனிக்க வேண்டிய பங்குகள் ரிலையன்ஸ் மற்றும் ஓஎன்ஜிசி. கச்சா எண்ணெய் விலை ஏறுவதால் இந்த பங்குகள்ல வேகம் இருக்கும். ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ் மற்றும் டிசிஎஸ். யுஎஸ் டெக் பங்குகள் சரிந்தால் இங்கேயும் செல்லிங் பிரஷர் வரலாம். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் போர் பதற்றம் காரணமாக இந்த பங்குகள் கவனிக்கப்பட வேண்டியவை. டிஸ்க்ளைமர்: நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட சொந்த ரிசர்ச்சை மேற்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்வெஸ்ட் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.